ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு செவன்த் சென்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். நாம் இந்த பதிவில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் 2024 தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? இந்த 2024 ஆனுவல் பிளானரில் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்குது. அதே மாதிரி ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயமும் ஒன்று இருக்குது. சரிங்களா? நம்ம வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ தான் இதுக்கு என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தாங்க 2024க்கான ஆனுவல் பிளானர் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம குரூப் 4 பெரிதாக எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் 4 வந்து ஜனவரி 2024 வரும்னு சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து 2024 ஜூனில் நடக்க போகுது. ஓகேங்களா? இதில் ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்ஸ் என்னென்னா, எம்பி எலெக்ஷன் வந்து ஏப்ரல் மேல வரப்போகுது. சரிங்களா? ஜனவரியில் கால்ஃபர் வந்து எப்போவுமே கால்ஃபர் வந்தால் அதிகபட்சமாக 90 நாளில் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்தி ஆகணும். ஆனால் அங்கே வந்து 6 மாதமே அதிகபட்சமாக கேப் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நமக்கு வந்து குரூப் 4 ஜனவரியில் வர்றதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். 99% கம்மி தான். 1 or 2 months நம்ம தள்ளி போக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இது நம்மளால் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான் டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொடுத்துருக்கிறது. சரிங்களா? டென்டேட்டிவ் வந்து ஜனவரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வந்து ஜூனில் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேக்ஸிமம் மார்ச் வரையிலுமே தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. இல்லை ஆஃப்டர் எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் கால்ஃபர் வரனாலே வரலாம். முன்னாடியே வந்துச்சுன்னா நம்ம அதிகபட்சமாக கால்ஃபர் வந்தது வந்து 90 நாள் தான் எக்ஸாம் நடத்தணும்னு சொல்லி ஒரு ரூல். இது என்ன கண்டிஷனில் நமக்கு என்ன பிளானில் கொடுத்துருக்காங்கன்னு ஒன்றுமே புரியல. இந்த குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு ஒன்றுமே புரியல. ஓகேங்களா? அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ரொம்ப நாளாகவே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி கீழே வந்து கொண்டு வர போகிறாங்க. நம்ம ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர்லேருந்து ஒரு வேகன்சி 1000+ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அதனோட வீடியோவுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் பாருங்கள். 1264 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுவுமே மார்ச்சில் வேகன்சி வரதா சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் டைம்ன்றதுனால வேகன்சி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து தாமதமாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக வந்து இது டிஎன்பிஎஸ்சி கீழே தான் வரப்போகுது. எக்ஸாமே வந்து இந்த இயரில் வந்து நடக்க போகுது. ஓகேங்களா? இது டென்டேட்டிவ் வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ரேஞ்சர் அதில் ஒரு 118 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுவும் மேலே வேகன்சி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 2024 எக்ஸாமும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து பாருங்கள், கொடுத்துருக்குறது எல்லாமே பிஃபோர் எலெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு நம்ம எம்பி எலெக்ஷன் முன்னாடி வந்து இதில் கால்ஃபர் வரும்ன்ற சொல்லி ஒரு நம்பிக்கை தன்மை வந்து நமக்கு ரொம்ப குறைவு தான். ஓகேங்களா? இவ்வளோ டிலே கொடுக்குறாங்க. நமக்கு குரூப் 4ஓட கால்ஃபர் கொடுக்கும்போதே நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? அதிகபட்சமாக இந்த 6 மாதம் கேப்புன்றது ரொம்ப ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி குரூப் 2, குரூப் 2A வந்து மேலே நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட்டில் எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு அதிகபட்சமாக டிசம்பர் வரையுமே இப்போ டிசம்பரில் தான் எக்ஸாம் வரும்னு சொல்லி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிசம்பரில் தான் இருக்கும். நவம்பர், டிசம்பரில் தான் வந்து எக்ஸாமே குரூப் 2 வந்து இருக்க போகுது. பார்த்துக்கோங்க. மற்றதில் எக்ஸாம் வந்து நம்ம கொடுத்துட்டு கால்ஃபர் எப்போவுமே கொடுத்துருக்கலாம். 2 months தள்ளி தான் வந்து அதிகபட்சமாக கால்ஃபர் போய்கிட்டே இருக்குது. அடுத்து குரூப் 1லாம் நம்ம 2025 தான் குரூப் 1 கால்ஃபரே வரப்போகுதுன்னு என்னோட கணிப்பு. ஓகேங்களா? எம்பி எலெக்ஷன்றதுனால இந்த டிலே எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். கண்கூடவே சொல்லுவாங்க டிஎன்பிஎஸ்சிலேருந்து. சரிங்களா? கண்கூடவே சொல்ல போகிறாங்க. பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வந்து நமக்கு சாத்தியக்கூறு இருக்குது. கால்ஃபர் வந்து எந்த அளவுக்கு கொடுக்க போகிறாங்க நோட்டிஃபிகேஷனு, எந்த அளவுக்கு எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். குரூப் 4 வந்து நம்ம வேக்கன்சி கிட்டத்தட்ட ஒரு 15,000 வேக்கன்சிக்கு மேலே எதிர்பார்க்குறோம் இந்த டைமு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து வேக்கன்சி வருதுன்னு சொல்லுவோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ.